வீரட்டேஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஹெலிகாப்டர் மூலம் கோபுர கலசங்கள் மீது பூக்கள் தூவியும், ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு, பக்தர்கள் மற்றும் தர்மபுர ஆதீனம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வள்ளுவூரில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட அட்ட வீரட்ட தலங்களில் 6வது தலமான வள்ளுவூர் வீரட்டேஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு தாருகாவனத்து முனிவர்கள் சிவனுக்கு எதிராக ஆபிஷாரா வேள்வியில் தோன்றிய யானையை சிவன் மீது ஏவிவிட, சிவபெருமான் அந்த யானையை அழித்து யானையின் உடலை கிழித்து அதன் தோலை போர்த்தி கொண்டு வீரச்செயல் நிகழ்த்திய தலமான இங்கு சிவபெருமான் கஜசம்ஹார மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். இக்கோவிலில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. 43 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு 6 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. 6ஆம் கால யாகசாலை பூஜையில் பூரணாகுதி, மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்தனர். அங்கு தர்மபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் வேத விற்பனர்கள் வேதங்கள் ஓத, மேலதாளம் ஒலிக்க, வான வேடிக்கைகள் முழங்க மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் VGK செந்தில்நாதன், பால் வியாபாரிகள் சங்க தலைவர் VGK மணிகண்டன் அறநிலையத்துறை ஏற்பாட்டில் ஹெலிகாப்டர் மூலம் கோபுர கலசங்கள் மீது பூக்களை தூவியும், ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.